கம்பீர், சுப்மன் கில் இரண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ரிஸ்கால தான் வெற்றி அடைந்ததா இந்தியா. எட்ஜ்பாஸ்டன் கிரவுண்ட்ல இந்தியா இதுவரைக்கும் வெல்லவே இல்லை. ஆகையினால அந்த அழுத்தம் உங்களை பின்தொடருமான்னு சொல்லிட்டு சுப்மன் கில்லை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் கேள்வி எழுப்பினார். அந்த கேள்விக்கு பதில் கூற விரும்புகிறேன். எங்கே அந்த பத்திரிகையாளர் என கேள்வி எழுப்பியிருக்கிறார் சுப்மன் கில். இங்கிலாந்தின் பித்தலாட்டத்திற்கு ஆப்பு வைத்த இந்தியா. இந்தியா அடிச்ச அடி ஆடுகளத்தை மாற்ற சொல்லி கதரும் இங்கிலாந்து அணி. தேர்ட் டெஸ்ட்ல இந்திய அணிக்கு பின்னடைவு. காரணம் முக்கியமான பவுலரான சிராஜ் நீக்கப்பட வாய்ப்புள்ளது. சுப்மன் கில்லை பார்த்து பேட்டிங் ஆட கத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஜாக் ராலிக்கு அட்வைஸ் கொடுத்த மைக்கேல் வாகன். இந்திய அணி லீட்ஸ் கிரவுண்ட்ல 371 ரன்களை எடுத்தோம், இலக்காக கொடுத்தோம். இங்கிலாந்து அணி அதை ஈஸியா அடிச்சு ஒரு பக்கம் வெற்றி கனியை பறிச்சுட்டாங்க. அதனை தொடர்ந்து இந்த போட்டியிலையும் 400-450 அடிச்சா கூட நம்மளால அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உடைக்கிற விதமாக தான் இந்திய அணி செயல்பட்டு 608 என்ற ஒரு இலக்க கம்பீர் மற்றும் சுப்மன் கில் சேர்ந்தெடுத்த முடிவு, அதாவது அந்த ரிஸ்கால தான் கண்டிப்பா இந்த இடத்துல இந்திய அணி ஜெயிச்சதுன்னு கூட சொல்ல முடியும். ஏன் இப்படி சொல்றேன்னா, எல்லாருமே விமர்சனம் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட 500-550 வரும்போதே இந்திய அணி கண்டிப்பா டிக்ளேர் செய்திருக்கணும். இந்த தவறை சுப்மன் கில்லும் கம்பீரும் செஞ்சுட்டாங்க. ஆகையினால இந்த மேட்ச் தோல்வி அடைந்தாலோ இல்ல டிரா அடைந்தாலோ இவர்கள் மீது தான் முழு விமர்சனமும் எடும். இதற்கு தோல்விக்கான காரணமும் இவர்கள் தான், டிரா இருந்துச்சுன்னா அதற்கான காரணமும் இவங்க தான். ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, தொடர்ந்து 608 என்பது அதிகமான இலக்கு தான். ஆனா கடைசி 5வது நாள் ஆட்டத்துல மழை பெய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது. அதுவும் இல்லாம 10 விக்கெட்டை எடுக்கணும்னா நமக்கு அதிகமான ஓவர்கள் தேவை. இது இரண்டுமே இல்லாத பட்சத்துல எப்படி இந்தியா வின் பண்ணோம்? அதுவும் இல்லாம டிரா ஆக்குறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு அங்க இருக்கிறதுன்னு தான் எல்லாருமே சொல்லி இருக்கிறாங்க. ஆனா இந்த இடத்துல எப்படி இவங்க இந்த கன்ஃபியூஷனான ஒரு முடிவை எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிற தருணத்துல அவங்களா ரிபியல் பண்ண ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த இடத்துல முதல் இன்னிங்ஸ்ல இந்த 2வது டெஸ்ட் போட்டியில எட்ஜ்பாஸ்டன்ல மிக சிறப்பாக பவுலர்கள் செயல்பட்டார்கள். அந்த வகையில ஆகாஷ் தீப்பும் ஒரு 4 விக்கெட்டும், சிராஜ் அவர்கள் ஒரு 6 விக்கெட்டும் எடுத்து 10 விக்கெட்டை எடுத்து கொடுத்திருந்தாங்க. ஆகையினால 2வது இன்னிங்ஸ்ல நமக்கு அதிகபட்சமாக 90 ஓவர் மட்டுமே போதுமானது. ஆகையினால அடுத்த நாள்ல 90 ஓவர் இருக்கும். இப்ப இந்த நாள்ல 4வது நாள் ஆட்ட நேர முடிவுல 20 ஓவர் எடுத்துக்கலாம். இது மட்டுமே போதுமானதாக இருக்கும். நாம எப்படியாவது 600 ரன் அடிச்சிட்ட பிறகுதான் டிக்ளேர் பண்ணணும்னு முதலே முடிவு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆகையினாலதான் ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு பக்கம் 608 வர வரைக்கும் காத்துட்டு இருந்தாங்க. ஜடேஜா உள்ள பொறுமையை ஆடினாலும் பரவாயில்ல, 600 வந்த உடனே நம்ம டிக்ளேர் செய்யலாம்னு சொல்லிட்டு தன்னுடைய முடிவுல ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் இந்த வெற்றி எளிமையாக கிடைத்திருக்கிறது. அதை நீங்க உற்று நோக்கும் போது 68 ஓவர்கள் எல்லாம் 271க்கு ஆல் அவுட் ஆக்கி இருப்பார்கள் இங்கிலாந்து வீரர்களை. அதுவும் இல்லாம இந்த இடத்துல 608 அடிச்ச உடனே இதை எப்படியாச்சும் அடிச்சிடலான்ற மைண்டு இங்கிலாந்துக்கு கிடையாது. ஆனா டிரா பண்ணிடலாம்னு நினைச்சா இவங்களுக்கு தடுப்பாட்டத்தை ஆடவே தெரியாது. ஏன்னா இவங்க 2 வருஷமா பேஸ்பால் என்ற ஒரு யுக்தியை பயன்படுத்தி இந்த இடத்துல அடின்னு அடிச்சு நொறுக்கிறது தான் தங்களுடைய வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் 371 அடிச்சு போதே ஒரே நாள்ல அடிச்சு முடிச்சுட்டாங்க. பொதுவா சொல்ல போனா ஒரு 100 ஓவர் ஆடுறாங்கன்னா டெஸ்ட் போட்டியில 300 ரன் அப்பதான் அடிப்பாங்க. ஆனா இவங்க 60 ஓவர் ஆடும் பொழுதே 300 ரன்களை அடிக்கக்கூடிய திறன் இருந்தாலும் இந்த இடத்துல 608 என்பது ஒரு நாள்ல சாத்தியம் இல்லாத ஒரு ரன் தான். ஆகையினால் அது அந்த ஒரு சேசிங் யாராலுமே பண்ண முடியாது. அப்படி இருக்கும்போது டிரா பண்ணணும்னு நினைச்சா கூட இவங்க யாருமே டிஃபென்ஸ் பேட்டிங் ஆட மாட்டாங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே அடிச்சு ஆட மட்டும் தான் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேனை கூட ஆகாஷ் தீப் நேர்த்தியாக பந்து வீசி ஸ்விங் பவுலிங் மூலமாக ரூட் அவர்களை வெளியேற்றினார். இதுக்கு மேல வேற யாரா பேட்ஸ்மேன் தடுப்பாட்டத்தில் ஆடுவார்னா யாருமே கிடையாது. இந்த சூட்சுமத்தை அழகாக தெரிந்து கொண்டு காயை நகர்த்தி இருக்கிறார்கள் சுப்மன் கில்லும் இன்னொரு பக்கம் கம்பீர். அவங்களுக்கு பேட்டிங் பிச்சுனா நமக்கும் பேட்டிங் பிச்சு தானே. அதுவும் இல்லாம இந்த இடத்துல இங்கிலாந்து 2 வருஷம் ஒரு ஏமாத்து வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேஸ்பாலை எப்ப கொண்டு வந்தாங்களோ அப்பொழுதில் இருந்து அந்த ஸ்விங் பவுலிங் எல்லாம் இங்கிலாந்துல எடுபடாது. பேட்டிங் பிச்சாகவே அத்தனையும் மாற்றி இருக்கிறார்கள். இதற்கான முழுமையான காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவு இலக்கு கடைசி நாள்ல கொடுத்தாலும் அந்த இலக்கை அடிக்கக்கூடிய திறன் நம்ம கிட்ட வளரணும்னா நாம பிச்சை பேட்டிங் பிச்சா மாத்தணும். எப்பொழுதெல்லாம் இங்கிலாந்து மண்ணில் மேட்ச் நடக்கும் பொழுதெல்லாம் அந்த பிச்சினுடைய பராமரிப்பாளர்கிட்ட சொல்லி இதை பேட்டிங் பிச்சை அரேஞ்ச் பண்ணிப்பாங்க. ஏன் இப்படி அரேஞ்ச் பண்றாங்கன்னா, இந்த இடத்துல 400 ரன் இலக்கா கொடுக்கறத எல்லா அணிகளுமே டெஸ்ட் போட்டிகளை மிகப்பெரிய ஒரு இலக்காக தான் பார்ப்பாங்க. ஆனா இந்த பேஸ்பால் என்ற ஒரு சூட்சமத்தையும் சொல்லிட்டு ஓடிஐ கிரிக்கெட் மாதிரி நாங்க ஆடுவோம்னு சொல்லிட்டு ஓடிஐ கிரிக்கெட்டுக்கு எப்படி பிச்சை செட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி செட் பண்ணி ஓங்கி இவங்க அடிச்சு ஒரே நாள்ல 400 ரன்னை கிராஸ் பண்ணுவாங்க. ஆனா 10-15 வருடங்களுக்கு முன்பாக நீங்க
இதே 371 ரன்னை இலக்கா கொடுத்திருந்தா கண்டிப்பா மேட்ச் டிரா தான் ஆகியிருக்கும். ஆனா தற்பொழுது பிச்சை வந்துட்டு இவங்க ரெடி பண்ற காரணத்தினாலதான் பிச்சை அதிரடியா நாங்க ஆடுறோம் பாருங்க, பேஸ்பால் முறையில நாங்க ஆடி எப்படியா இருந்தாலும் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிச்சை பின்னாடி போயிட்டு அதை அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேட்டிங் பிச்சா மாத்திக்கிறாங்க. இதனை அறியாத பல அணிகள் என்ன பண்ணுனா, நாம இந்த இடத்துல 371 400 அடிச்சதே பெரிய விஷயம் நினைச்சுக்கிட்டு அவங்க வந்து எப்படியாச்சும் இந்த மேட்சை டிராப் பண்ணலாம் நினைப்பாங்க. ஆனா இங்கிலாந்து அணி தன்னுடைய சூட்சமத்தை அந்த இடத்துல வெளிப்படுத்தி அடின்னு அடிச்சு 400 ரன் ஒரே நாள் அடிப்பாங்க. ஆனா இந்த இடத்துல இந்தியா கிட்ட அது எடுபடலாம் தான் சொல்ல முடியும். ஏன் எடுபடலனா, இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்களுக்கு தற்காப்பாட்டம் தெரியாது, ஒரு பக்கம் அடிச்சு ஆடவும் வராது. ஸ்விங் ஆச்சுன்னா கண்டிப்பா 300 ரன்னுக்குள்ளார இந்த இங்கிலாந்து அணி ஆல் அவுட் ஆகிடும். எப்படி இங்கிலாந்து வந்துட்டு ஓடிஐக்கே இந்தியாவில் வந்து மொத்த சீரீஸ் தோத்துட்டு போனாங்களோ அது மாதிரி இங்கேயும் தோத்துட்டு போயிடுவாங்கன்ற ஒரு கணக்குல இந்த இடத்துல சுப்மன் கில்லும் கம்பீரும் சேர்ந்து நாம 608 இலக்கா வச்சுட்டு என்ன நடந்தாலும் அதை டிராப்பே பண்ணக்கூடாது. மழை 5வது நாள் தான், நமக்கு ஒரே ஒரு 60 ஓவர்கள் 70 ஓவர்கள் போதும். நமக்கு முன்னாடி நாளே 20 ஓவர் கிடைச்சது, மறுநாள் நம்மளுக்கு 50 ஓவர் கிடைச்சிருந்தாலே நாம அவங்கள மொத்த விக்கெட்டுமா எடுத்திருக்கலாம். சோ ஆகையினால பிளான் பண்ணி இந்த இடத்துல மொத்தத்தையும் முடிச்சிருக்காங்க. முன்னாடி எல்லாம் இங்கிலாந்தை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் பவுலிங் தான் அதிகமா எடுபடும். தற்பொழுது பேட்டிங் பிச்சாக மாறி அனைத்து ரெக்கார்டுகளும் உடைக்கப்படுவதற்கு இந்த பேஸ்பால் என்ற பிராண்டன் மெக்கலம் பின்னாடி இருக்கிறதா மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. எல்லா நாட்டில் இருக்கிறவனும் இப்ப அந்த இடத்துல ரன் அடிக்கிறானா அதற்கு முதல் காரணமே பிராண்டன் மெக்கலன்ற ஒரு பேஸ்பால் அந்த ஒரு பொசிஷன் தான். ஆகையினாலதான் எல்லாருமே இந்த இடத்துல ரன்களை வாரி வாரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்திய அணி இந்த சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரிஞ்ச இங்கிலாந்து அணி தற்போது கதறிக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இந்த பிட்ச்ல கண்டிப்பா பவுலிங் எடுபடுற மாதிரி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் 2 டெஸ்ட் போட்டியில இங்கிலாந்தினுடைய பவுலர்கள் அதிகமா சோபிக்கவே இல்லை. ஆகையினால இந்த லார்ட்ஸ் மைதானத்துல நமக்கு பவுன்ஸும் இன்னொரு பக்கம் ஃபாஸ்டா பால் மூவ் ஆகணுன்றதுக்காக அந்த மாதிரி பிச்சை ரெடி ஆக்கணும்னு தலைமை அந்த ஒரு பராமரிப்பாளர்கிட்ட சொல்லி அந்த பிச்சை ரெடி பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பராமரிப்பாளரே செய்தித்தாள்கள் வெளியிட்டு இருக்காரு. ஆகையான காரணத்தினால இந்த பிட்ச் கண்டிப்பா ஃபாஸ்ட் பவுலிங்க்கு எடுபடியாக இருக்கும். அதே மாதிரி ஜாஃப்ரா ஆர்ச்சரும் உள்ள வரதுக்கான ஒரு சான்சஸ் இருக்கு. சுப்மன் கில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த பிச்சோட ரிப்போர்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் ஆசைப்படுறேன். அதுவும் இல்லாம இந்த இடத்துல வந்து ஃபாஸ்ட் பவுலிங் அதிகமா எடுபடாத காரணத்தினால அவங்களுக்கு மட்டும் ரெண்டு வாட்டி எடுபடல. ஆகையினால கண்டிப்பா இந்த இடத்துல ஜாஃப்ரா ஆர்ச்சரையும் உள்ள எடுத்துட்டு வந்து பிட்ச் பவுன்ஸாவும் மாத்துவாங்க. ஆனா பிராண்டன் மெக்கலம் என்ன கேட்டிருக்காருன்னா, WTC ஃபைனலுக்கு என்ன மாதிரியான பிட்சை ரெடி பண்ணீங்களோ அதே மாதிரியான பிட்ச் தான் எங்களுக்கு வேணும். ஆகையினால ஃபாஸ்ட் பவுலிங் இந்த இடத்துல நடந்துருச்சுன்னா கண்டிப்பா போல்டும் LBW ஈஸியா ஆகும். இதன் மூலமாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பிராண்டன் மெக்கலம் அந்த இடத்துல கோரிக்கை வச்சதாக இருக்குது. சோ எல்லா அணிகளுடன் தன்னுடைய பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்திய இங்கிலாந்து அணிக்கு மிகப்பெரிய ஆப்படித்தது இந்திய அணி. ஏன்னு கேட்டீங்கன்னா 608 என்பது இமாலயலுக்கு குழப்ப நிலையில போயிட்டாங்க. அதிரடியா ஆடணுமா இல்ல தடுப்பாட்டத்தை ஆடணுமா? தடுப்பாட்டத்தை ஆடணும்னு நினைச்சா நமக்கு ஆட தெரியாது, அதிரடியா ஆடணும்னு நினைச்சா கண்டிப்பா விக்கெட்டை விட்டுருவோம். என்னதான் பண்றதுனே தெரியாத ஒரு குழப்ப நிலைக்கு எடுத்துட்டு போனது இந்த சுப்மன் கில்லினுடைய இளம் படை, அது கம்பீரனுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி. இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே இந்த 10 விக்கெட்டை எடுக்கல, அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைந்து விட்டா கண்டிப்பா நாம எல்லாருமே கம்பீர் அவர்களையும் சுப்மன் கில் அவர்களையும் விமர்சனம் செஞ்சிருப்போம், அதற்கு உள்ளாயிருப்பார்கள். இந்த அழுத்தத்தை குறைச்சதுக்கு காரணமே ஆகாஷ் தீப்பினுடைய பர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான். அப்படிப்பட்ட பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு ஒரு பக்கம் மனுஷன் சாதிச்சுட்டாரு. என்ன வகையிலனா, பும்ராவை வெளியே உட்கார வச்சுட்டு பும்ராவினுடைய தாக்கம், பும்ரா இல்ல அதனாலதான் தோத்துட்டோன்ற ஒரு தாக்கம் கொஞ்சம் கூட இல்லாத வகையில தான் ஆகாஷ் தீப்பினுடைய சிறப்பான பவுலிங் எடுபட்டது. சச்சின் அவர்களும் அவரை பாராட்டி இருந்தார். உலகத்தில் உள்ள அத்தனை வீரர்களுமே ஆகாஷ் தீப்பினுடைய பவுலிங்கை எல்லாருமே சிறப்பா பேசி இருந்தாங்க. அதனை தொடர்ந்து ஒரு வீரர் நம்ம பாராட்டினா இன்னொரு வீரரை காயப்படுத்துவாங்க. இந்த இடத்துல ஜாக் கிராலியை வந்துட்டு காயப்படுத்தி இருக்கிறாரு மைக்கேல் வேகன், முன்னாள் இங்கிலாந்து கிரிக்கெட் கேப்டன் கூட சொல்லலாம். இவர் கிட்டத்தட்ட 108 போட்டிகள் விளையாடி 42 முறை டெஸ்ட் போட்டிகள் ஒற்றை இலக்கத்தில் அவுட் ஆகிட்டு போயிருக்கிறாரு. அவரே தன்னுடைய பெருமையை சொல்லிக்கிட்டாரு. ஆமா, நானும் இப்படிப்பட்ட பேட்ஸ்மேன் தான். ஜாக் கிராலி இந்த இடத்துல ஒரு 35% தான் பேட்டிங் ஆவரேஜ்ல இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இவருக்கெல்லாம் இங்கிலாந்து அணியில வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்பா. அதுவும் இல்லாம முதல் போட்டியில சிறப்பா லீட்ஸ்ல விளையாடிட்டு ஹெட்ஜ்பாஸ்டன்ல ஆஃப் சைடு வர பாலை தொட்டுட்டு ஒரு பக்கம் அவுட் ஆயிட்டு போறீங்க. ஆக மொத்தம் ஒரு அடி முன்னாடி போயிட்டீங்க, மறுபடியும் ஏன் 2 அடி பின்னாடி வந்தீங்கன்னு சொல்லிட்டு அவரையே விமர்சனம் செஞ்சிருக்காரு. கில் எடுத்துக்கோங்க, 35 சராசரியுடன் ஏசிய மண்ணை தவிர வெளிநாட்டு மண்ணில் எந்த இடத்துலயுமே ஆடல. அப்படிப்பட்ட வீரர் தற்பொழுது 42 பேட்டிங் ஆவரேஜ்ல வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் சிறப்பா ஆடினாரு. LBW அதுவும் காலுக்கு நேரா வந்த பந்தை அடிக்கிறது அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கிறது, குறைபாடு இருக்கிறது. அப்படிப்பட்ட பந்தை எல்லாம் எதிர்கொண்டு தடுப்பாட்டத்தில் எதிர்கொண்டு ரொம்ப நேரமா களத்துல இருந்து ஒரு மட்டமான பந்துகள் வரும்போது மட்டும் தூக்கி அடித்து 269, இன்னொரு பக்கம் 161, 2 இன்னிங்ஸ்ல கிட்டத்தட்ட 430 ரன்களை அடிச்சு உலக சாதனையை படைச்சிட்டாரு. அவரை பார்த்து கத்துக்கோங்க.
எப்படி இந்த மாதிரியான ஒரு தாக்கத்துல அழுத்தத்துல கேப்டனா வேற இருக்கிறாரு, சுற்றி எவ்வளவு பெரிய பிரஷர் இருக்கும், ஒரு சின்ன பையன் சீனியர் வீரர்கள்லாம் மெயின்டைன் பண்ணோம். அப்படிப்பட்ட வீரர் இங்கிலாந்து மண்ணிலே உங்களுக்கே தண்ணி காட்டி இவ்வளவு ரன் அடிக்கும் போது நீங்க ஏன் அடிக்க முடியல? உங்களுக்குலாம் இந்த அணில இடம் கிடைச்சதே அதிர்ஷ்டம் சொல்லிட்டு மைக்கேல் வேகன் அவர்கள் ஜாக் ராலியை முழுசா விமர்சனம் செஞ்சு செய்தித்தாள்களை வெளியிட்டு இருக்காரு. இதெல்லாம் இங்கிலாந்தினுடைய மிகப்பெரிய குறைபாடுகள், இந்தியாவினுடைய அட்வான்டேஜ் எல்லாமே பார்த்துட்டோம். அவங்க என்ன சாதிச்சாங்கன்றது பார்த்துட்டோம். ஆனா தேர்ட் டெஸ்ட்ல லார்ட்ஸ் மைதானத்துல சிராஜ் சேர்க்கப்பட வாய்ப்பு இருக்கிறதான்ற ஒரு கேள்வியும் எழும்பி இருக்கிறது. பிசிசிஐ அவருக்கு ஓய்வு கொடுக்க முன்னெச்சரிக்கையா இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா 25 ஓவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, இரண்டாவது இன்னிங்ஸ்ல 19 ஓவர் போட்டு பும்ராவுக்கு இரண்டாவது டெஸ்ட் போட்டியில, அதாவது எட்ஜ்பாஸ்டன்ல அவருக்கு ஓய்வு கொடுத்தாங்க. அதே மாதிரி இவர் 73 ஓவர்களை போட்டிருக்கிறார். கிட்டத்தட்ட முதல் டெஸ்ட்ல 41 ஓவரும், இந்த டெஸ்ட்ல ஒரு 32 ஓவரும், இரண்டாவது டெஸ்ட்ல 32 ஓவரும் போட்டு மொத்தம் 73 ஓவரை போட்டிருக்காரு. இவருக்கு கண்டிப்பா 3 நாள் கேப்ல மறுபடியும் தேர்ட் டெஸ்ட் விளையாடுறதுன்னா எப்படி சாத்தியம்? ஆகையினால நமக்கு சிராஜுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், ஓய்வு எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு சொல்லி இருந்தாங்க பிசிசிஐ. ஆனா சிராஜ் தரப்பிலிருந்து அவர் என்ன சொல்றாருன்னா, லார்ட்ஸ் மைதானத்துல விளையாடுறது அது எனக்கு மிகப்பெரிய ஒரு கனவு, அது டெஸ்ட் கிரிக்கெட்டினுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு கிரவுண்ட், அதுல நான் விளையாடியே ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கிறாராம். ஆகையான காரணத்தினால அவரை நீக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த இடத்துல கொஞ்சமா கம்மியா இருக்கு. ஆனா பிசிசிஐ என்ன முடிவெடுக்கும் என்று யாருக்குமே தெரியாது. கம்பீர் அவர்களும் பயிற்சியாளராக இருக்கிற பட்சத்துல அவர் ஓய்வு கொடுக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்கும். அவருக்கு பதில் யாரை எடுப்பீங்க கேட்டா ஹர்ஷ்தீப் சிங் ரெடியா இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கம்பீர் அவர்களே பயிற்சியில சொல்லி இருக்கிறாரு. ஆனா இன்னொரு பக்கம் ஹர்ஷ்தீப் சிங்க நம்ம சேர்க்கணும்னா நம்ம சிராஜ தூக்குறோமோ இல்லையோ பிரசித் கிருஷ்ணாவை தூக்கியே ஆகணும்னு சொல்லிட்டு விமர்சனம் எழுந்திருக்கிறது. இதற்கான காரணம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல, அதாவது முதல் டெஸ்ட் போட்டியில 13 ஓவர் போட்டு 72 ரன் கொடுத்திருப்பாரு. பெர் ஓவருக்கு 5 ரன் கொடுத்திருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு ரன்னை நம்ம கொடுக்கிற ஒரு வீரரை நமக்கு தேவையே இல்லை. ஃபாஸ்ட் பவுலிங்ல மெய்டன் அதிகமா வேணும், ரன்னை கட்டுப்படுத்தணும், விக்கெட் எடுக்கலனா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி ஒரு வீரர் தான் பலமாக இருப்பார் இந்திய அணிக்கு. அதுவும் பும்ரா போன்ற வீரருக்கும், ஆகாஷ்தீப், அதுக்கப்புறமா சிராஜ் போன்ற வீரருக்கு பக்கபலமாக இருப்பதற்கு பிரசித் கிருஷ்ணா ஓரளவுக்காக உழைக்க வேண்டும். அதுவும் இல்லாம லார்ட்ஸ் மைதானம் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனைக்கு சரிவாக காணப்படும். அப்படி சரிவாக காணப்படும் பொழுது ஃபாஸ்ட் பவுலிங் நல்ல பால் உள்ள போகும், எல்பிடபிள்யூ போல்டும் ஈஸி ஆகக்கூடிய தருணம் எல்லாம் கிடைக்கும். அப்படிப்பட்ட இடத்துல லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் நாம உள்ள எடுத்தோம்னா, ஹர்ஷ்தீப் சிங்க உள்ள எடுத்தோம்னா கண்டிப்பா நம்ம விக்கெட் மழைகளை அதிகமா பொழியலாம். பிச்சை வேற போலிங்க்கு ஏதுவாக செட் பண்ண போறாங்க. ஆகையான காரணத்தினால இவ்வளவு ரன்கள் கொடுத்திருக்கக்கூடிய பிரசித் கிருஷ்ணாவுக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங்கை சேர்க்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக எழுந்துள்ளது. 5 விக்கெட் முதல் டெஸ்ட் போட்டியிலும், இரண்டாவது டெஸ்ட் போட்டியில ஒரே ஒரு விக்கெட்டை எடுத்து, சொற்ப விக்கெட்டுகளை எடுத்து இவர் ஏன் உள்ள இருக்கணும், ரன்களை வாரி வாரி கொடுக்கிறாரு, இவர் ஏன் உள்ள இருக்கணும் விமர்சனம் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிற இந்த தருணத்துல ஹர்ஷ்தீப் சிங்கை சேர்த்தால் மிகப்பெரிய ஒரு பலமாக இந்திய அணி போலிங் லைனப்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. ஒரு பக்கம் ஹர்ஷ்தீப் சிங், இன்னொரு பக்கம் பும்ரா, சிராஜ், ஆகாஷ்தீப் 4 பேருமே வலுவான நிலையில் இருக்கக்கூடிய பட்சத்துல முதல் போட்டி, இரண்டாவது போட்டியில நாம ஜெயிச்சிட்டோம். முதல் போட்டியை தோல்வியுற்றாலும் இரண்டாவது போட்டியில ஜெயிச்சதை வச்சு அந்த நம்பிக்கை அப்படியே கூட்டிட்டு போயிட்டு தேர்ட் டெஸ்ட்லயும் நாம ஜெயிக்கணும். அதுவும் லார்ட்ஸ் கிரவுண்ட், பாரம்பரியமான ஒரு கிரவுண்ட், அதுல ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக இருக்கிறார்கள் இந்திய வீரர்கள். அது மட்டும் கிடையாதுங்க. சுப்மன் கில்லை பார்த்து ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு, எட்ஜ்பாஸ்டன்ல இது வரைக்கும் இந்தியா 8 போட்டிகள் விளையாடி இருக்கு, 7ல லூஸ் பண்ணி 1ல டிரா பண்ணி இருக்காங்க, இது வரைக்கும் வெற்றியே அடையல. இந்த அழுத்தம் உங்களை பின்தொடர்ந்து நீங்க அதுல ஜெயிக்க முடியுன்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குதா? முதல் டெஸ்ட் போட்டியில வேற நீங்க தோத்துட்டீங்க, இதுக்கு மேல எப்படி உங்களால ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு அவர் கேள்வி எழுப்பி இருக்கிறாரு. உடனே சுப்மன் கில் அந்த இடத்துல சைலண்ட் ஆயிட்டு ஒரு பக்கம் மேட்சை முடிச்சிட்டு டைரக்டா அந்த பத்திரிகையாளர் எங்கேன்னு தான் கேட்டிருக்காரு. அவரை தான் தேடிட்டு இருக்காரு. என்ன பார்த்து இப்படி கேட்டாரு, அந்த பத்திரிகையாளர் எங்க இருக்கிறாரு, அவர் தான் முழுமையாக தேடி இருக்கிறாரு. இதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி, நாங்க நினைச்சதை இந்த இடத்துல அடைஞ்சிட்டோம், நாங்க எந்த விதத்திலுமே யாருக்கும் குறைவானவர்கள் கிடையாது, பேஸ்பால் என்ற முறையை அடிச்சு நொறுக்கி இருக்கிறோம், அவங்க மட்டும் தான் பேஸ்பால் விளையாடுவாங்களா, அவங்களுக்கு அமைஞ்ச பிச்சு தான் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இதுல வேற டியூக் பால்னா என்னன்னா, பழசாயிடுச்சுன்னா அந்த பாலை தூக்கி அடிச்சு ரன்னை சேர்க்கக்கூடிய சூழ்நிலையை அதை அமைச்சு தரும். அந்த வகையில் அதையெல்லாம் தெரிந்து கொண்ட இந்திய அணி அந்த டியூக் பாலை அடிச்சு பொளந்து இருக்கிறாரு ஒரு பக்கம் சுப்மன் கில். இப்படியெல்லாம் பொளந்து கட்டிய சுப்மன் கில்லினுடைய இளம்படை இந்த இந்திய அணி மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்து விட்டு அடுத்தடுத்த போட்டிகள்ல வெற்றி அடையுமான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணுமா, தமிழரசன் பார்வையாளர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.